அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல், ஆடி மாதம் வளர்பிறை சஷ்டி விரதம் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்க்க போறோம். ஆடி மாதம் அப்படின்றது அம்மனுக்குரிய நாள். சஷ்டி விரதம் முருகருக்குரிய நாள். அம்மனும் சஷ்டியும் ஒரு சேர வரும் நாள். இந்த வருட ஆடி மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. ஏனென்றால் அம்மாவுக்கும் மகனுக்கும் இது 3வது முறை ஒரு சேர வரும் நாளாகும். அதனால் இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள். இந்த மாதமும் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக தான் நான் கருதுகிறேன். திதிகளில் சஷ்டி, நட்சத்திரத்தில் கார்த்திகை, கிழமைகளில் செவ்வாய் மற்றும் வியாழன் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுமே என அருணகிரிநாதர் பாடியதைப் போல் முருகனின் பெயரை மனதார சொன்னாலே அனைத்து துன்பங்களும் ஓடிவிடும் என்பார்கள். அப்படி இருக்கையில் முருகனுக்குரிய சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம் என்றே நான் சொல்லுவேன். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதால் பலரும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரம் வேண்டி மட்டும்தான் சஷ்டி திதியில் விரதம் இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வளர்பிறை சஷ்டியில் முருகனை வழிபட்டால் ஏராளமான நன்மைகள் வந்து நம்மை சேரும். திதிகளில் 6வது திதியான சஷ்டி ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கான நாளாகும். ஐப்பசி மாதத்தில் வரும் சஷ்டியை மகா கந்த சஷ்டி பெருவிழாக கொண்டாடுகிறோம். இந்த 6 நாட்களும் ஏராளமானவர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது உண்டு. இது தவிர மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளிலும் பலர் தங்களின் குறைகள் தீர விரதம் இருப்பது உண்டு. வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு 2 சஷ்டி திதிகள் வருகின்றன. இந்த இரண்டிலுமே விரதம் இருப்பது சிறப்பானதாகும். பலரும் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால்தான் சிறப்பு என நினைக்கிறார்கள். ஆனால் வளர்பிறை சஷ்டியும் பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய முக்கியமான விரத நாளாக இருக்கிறது. இதைவிட ஆடி மாதத்தில் வரும் வளர்பிறை சஷ்டி இன்னும் பலவிதமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. முருகனை வழிபடும் யாராக இருந்தாலும் என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் முருகனை மனதார வேண்டிக் கொண்டு சஷ்டி விரதத்தை இருக்கலாம். சஷ்டி விரதம் இருக்க துவங்குவர்கள் வளர்பிறை சஷ்டியில் விரதம் மேற்கொள்ளலாம். சஷ்டி திதி வரும் நாட்களில் உண்ணாமல் உபவாசமாகவோ அல்லது பால் மற்றும் பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதம் இருந்து முருகன் மந்திரங்களை மனதார சொல்லி வழிபட்டு முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வந்தாலே முருகனின் அருள் கிடைக்கும். சஷ்டி திதி இன்னும் கூடுதல் சிறப்பான நாட்களுடன் சேர்ந்து வரும்போது இன்னும் சிறப்பாக விளங்குகிறது. அந்த வகையில் ஆடி மாதத்துடன் இணைந்து வருவதால் இன்னும் கூடுதல் சிறப்பாக பெறுகிறது. தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால்தான் கஷ்டங்கள் தீரும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதேபோல் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் வெற்றிகள், மகிழ்ச்சி, ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஆகியவை கிடைக்கும். இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மகிழ்ச்சி, செல்வ வளம், அதிர்ஷ்டம் ஆகியவை ஏற்படும். வாழ்வில் எப்படிப்பட்ட தீய சக்திகளின் பிடியில் சிக்கி கடுமையான துன்பத்தில் இருந்தாலும் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அதிலிருந்து விடுபட முடியும். சஷ்டி திதியில் முழுமையாக முருகனை சரணடைந்து விரதம் இருப்பவர்கள் முருகனின் அருளுக்கும் உள்ளத்தின் அன்பிற்கும் நெருக்கமானவர்களாக ஆக முடியும். வழிபடும் நேரம்: இந்த நாள் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கிறது. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கிறது. இந்த நேரத்தை தவிர்த்துவிட்டு நல்ல நேரமான 7:45 முதல் 8:45 வரை, 4:45 முதல் 5:45 வரை உள்ள நேரங்களில் வழிபடுவது இன்னும் சிறப்பானதாகும்.